திருவாதிரை களி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கப்பு ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி உணர்த்தினதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கோர்ஸாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் ஒரு கப்பு தண்ணியை விட்டு 2 கப்பு வெல்லம் போட்டு இதை நல்லா கொதிக்கணும். வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிச்சா போகிறோம். அப்புறம் ஆஃப் பண்ணி இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு இது நல்லா பாயில் ஆகணும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு தட்டை போட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் இது நல்லா வெந்துடும். இதுலேயே நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூனு கூட நெய்யை விட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் இது ஹல்வா மாதிரி ரெடி ஆகிடும். நெய்யில் முந்திரியும் திராட்சையும் தாளிச்சு கொட்டினா நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆகிடுது. ஹாப்பி திருவாதிரை.